பொதுவாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இருக்கனால இந்த கம்யூனிகேஷன் அண்ட் மல்டிமீடியா ஆக்ட் இருக்கு சரிங்களா. அது வந்து நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 233 அதுலேருந்து போட்டிருக்காங்க. ஒஃபென்சிவ் வேர்ட் பாய்க்கூடாது, இன்டீசன்ட் வேர்ட் பாய்க்கூடாது, இது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் என்னென்ன வார்த்தை இருக்குதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்போ ஒஃபென்சிவ் வேர்ட்னா என்னன்னு அது அந்த சமுதாயம் தான் தெரியும். கண்டுபிடிச்சாங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்காம. ஸோ அப்போ வந்து மக்கள், அதாவது இந்த பார்வையாளர்கள் அவங்க வந்து என்ன செய்யலாம்னா இந்த மாதிரியான ஒஃபென்சிவ் வேர்ட் பாய்க்கும் பொழுது, உபயோகத்தில் இருக்கும் பொழுது, ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், இல்லை லைவ் செஷனாக இருக்கலாம், அவங்க போயிட்டு யாராச்சும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க? அப்படின்னு இல்ல, ஒரு ஆள் பண்ணா கம்ப்ளைண்ட், ஒரு ஆள் பண்ணாலும் பிகாஸ் வந்து பிசிக்கலா பண்றவங்க சொல்றீங்க. இது வந்து இமெயில் மூலமா பண்ணலாம். இது வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கு சரிங்களா. அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஒரு விஷயம் வந்து வைரலா போகும் பொழுது அந்த அத்தாரிட்டி, அந்த அரசாங்கம் சார்ந்த நபர்களே வந்து இது வந்து சரியில்லை சொல்லிட்டு அவங்களே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல துரிதமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த பார்வையாளர்கள் அவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அப்ப அதுக்கு தண்டனை இருக்கு. 50,000 இருக்கு. 50,000 இம்ப்ரீசன்மெண்ட் இருக்கு பாருங்க. ஒரு பீஸ், அதாவது கம்யூனிட்டியோட பீஸ் வந்து நிர்குலைக்கும் வகையில, அமைதியை நிர்குலைக்கும் வகையில சரிங்களா, கம்யூனிட்டி சார்ந்து நிர்குலைக்கும் வகையில வந்து அந்த ஒரு பேச்சு வார்த்தை இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு குற்றச்செயலா அவங்க கருதலாம். ஓ அப்படி எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரு குரூப் சம்டைம் பார்த்திருக்கீங்களா, குரூப்பா பேசுவாங்க எல்லாருமே. அந்த 5 பேர் 10 பேருமே சேர்த்து நம்ம, அதாவது அந்த அந்த நம்மளோட என்ன சொல்லுவாங்க, நம்மளோட வாழ்க்கையை வந்து வாழும் பொழுது அந்த சமுதாயத்தின் பீஸ், அந்த அம்மனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சீர்குலைக்கும் வகையில இருந்துச்சுன்னா அந்த நடவடிக்கை அது ஒரு குற்றச்செயல் சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் இழு பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா 505 வந்துடும், அது குற்றச்செயல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 509 அதுக்கப்புறம் 509 இருக்கு. மாடஸ்டி, ஒரு ஆளோடைய மரியாதை, மாடஸ்டி, ஒரு பெண்ணை சார்ந்து அது கெட்ட வார்த்தைலாம் பேசும்பொழுது அது ஒரு குற்றச்செயலா வந்துடும், அதுக்கெல்லாம் தண்டனை இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட்லி ஒரு சட்டம் வந்தது, அது ஏஷா கிளாஸ்னி வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இந்த 507D. அதுல என்ன அப்படின்னா இந்த கெட்ட வார்த்தைகள் பேசி 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 யாராச்சும் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்தாலும் சரி அல்லது தற்கொலை செய்தாலும் சரி அது ஒரு குற்றச்செயல். நீங்க சொல்றது எல்லாமே தான் செய்யறாங்க இவங்க. யாரையும் பிடிச்சி உள்ள போட மாட்டாங்களே. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப செய்யறவங்க தான் திருந்தணும். சரி, இந்த சிறந்த சிந்தனையோட இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வருது. விடைபெறுகிறேன். நான் மகன் பிகரகவி. திஸ் இஸ் பாட்காஸ்ட் வித் பிகரகவி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பிற்கும் நன்றி.